முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என்னை நீ பார்த்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் பல திசையிலிருந்து, பல நபர்களிடமிருந்து, பல விஷயங்களில் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைப்பதற்காகவும், உன் மனம் மிகவும் மகிழ்வதற்காகவும், உன் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி உன்னை குஷிப்படுத்துவதற்காகவும் நிறைய விஷயங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது எல்லாம் இந்த முருகனை நினைத்து நீ மனம் உருகி நின்றாயோ, உன் வேண்டுதலை என்னிடம் வைத்து கரம் நீட்டி காத்திருந்தாயோ, அந்த நொடியிலிருந்தே நான் உனக்காக வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டேன். விரைந்து என் குழந்தைக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நானும் இங்கு உனக்காக நொடி தவறாமல் உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் மீதான உனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நீ ஒரு நாளும் கீழிறக்கி கொள்ளக்கூடாது. நம்பிக்கை எந்த அளவிற்கு பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆணி வேறே நம்பிக்கை என்ற ஒன்று என்பதை மறக்க வேண்டாம். என் அன்பு குழந்தையே, முயற்சி என்கின்ற ஒன்று மூச்சாக உன்னிடத்தில் இருக்கும் வரை வெற்றி என்கின்ற ஒன்று நிலையாக உன்னிடத்தில் இருக்கும். உன்னை வாழ வைக்கும் அது. முயற்சி என்கின்ற மூச்சு உன்னிடம் இருந்தால் வெற்றி என்கின்ற ஒன்று உன்னை வாழ வைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை கஷ்டத்திற்குள் தள்ளுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க இந்த கந்தனின் 12 கரங்களும் காத்திருக்கும். என் அன்பு குழந்தையே, கர்மாவின் காரணமாக நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை எல்லாம் நானும் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை காப்பாற்ற என்னுடைய 12 கரங்களும் எப்பொழுதும் தயாராக தான் இருக்கின்றது. நீ கீழே விழக்கூடாது என்பதற்காக நானும் இங்கு பல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எழுந்து நின்று முயற்சி செய்கின்றாய் என்பதை கவனத்தில் கொண்ட நான் மீண்டும் மீண்டும் நீ செய்யும் முயற்சிகளையும் வெற்றி மேல் வெற்றிகளாக மாற்றி உனக்கு கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஆசையில் நானும் இருக்கின்றேன். அந்த ஆசையை நிச்சயம் நானும் நிறைவேற்றிக் கொள்வேன். என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து கவலைப்படும் பொழுது உன்னுடைய கண்கள் கலங்குகின்றது அல்லவா? அந்த கண்ணீர் துளிகள் அதனுடைய மதிப்பு என்பது உனக்கே தெரியாது. விலை மதிப்பற்றது அது. கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் அந்த கண்ணீருக்கு ஈடு இணை கிடையாத குழந்தையே. உன் மனதின் வழியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த கண்ணீர் துளி என் கரத்தில் பலமுறை பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் படும்பொழுதும் என்னுடைய மனமும் துடிதுடித்து போய் விடுகின்றது. என் குழந்தையாகி நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? ஏன் இன்னும் என்னால் நீ காப்பாற்றப்படவில்லை என்கின்ற கேள்வி எழும்பொழுது உடனேயே அந்த நிலையிலிருந்து மாறி உன்னை காப்பாற்றியே ஆக வேண்டும். உன்னை கரம் கொடுத்து உன் வாழ்க்கையில் தூக்கிவிட வேண்டும். உன்னுடைய கனவை நிஜமாக்க வேண்டும். உன்னை உயரத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று உனக்காக நான் இங்கு அனைத்து லீலைகளையும் பக்குவங்களையும் உன் வாழ்விற்கு போதுமான அளவிற்கு எல்லா இடங்களிலும் கொடுத்தபடியே இருக்கின்றேன். உன்னுடைய மனம் எவ்வளவு வலிகளை தற்சமயம் தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த பாரம் தாங்க முடியாமல் எவ்வளவு துடிதுடித்து கொண்டிருக்கின்றது என்று அறிந்த நான் அந்த பாரத்தை எல்லாம் அறவே போக்கி அந்த மனதை லேசாக்கி பூவை போல மென்மையாகவும் கறந்த பாலை போல தூய்மையாகவும் எப்பொழுதும் கவனித்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு கலக்கமும் உன்னுடைய மனதிலும் இல்லை, உன்னுடைய வாழ்விலும் இல்லை. மிகவும் தூய்மையானது உன்னுடைய இதயமும் வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை முறையை நீ பின்பற்றி கொண்டு இருக்கின்றாய். யார் யாரோ எப்படியெல்லாமோ வாழ்ந்து ஏதேதோ விஷயங்களை எல்லாமோ செய்து உடனே ஒரு வெற்றியை பெற்று அவர்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சரியான பாதையில் தான் செல்கின்றார்களா என்று கேட்டால் முழுவதுமாக ஆமாம் என்று சொல்லிவிட முடிவது இல்லை. ஆங்காங்கே சில தவறுகளையும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கைகளிலிருந்து தடம் மாறியும் தான் சில வெற்றிகளை பெற்றும் வருகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, ஆனால் நீயோ அப்படியா? தோல்விகளை பல சந்தித்தாலும் உன்னுடைய நெறிகளிலிருந்து நீ தவறாமலும் உன்னுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நீ சிறிதும் பின்வாங்காமலும் நிதானமாக சென்று கொண்டிருக்கின்றாய். இந்த நிதானம் உன் வாழ்க்கை பயணத்திற்கு நிலையான வெற்றியை தான் கொடுக்கும். உடனடியாக வளர்கின்ற எதுவும் ஆரோக்கியமானதா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. பொறுமையாக நின்று நிதானமாக தேவையான காலத்தை எடுத்துக்கொண்டு வேரூன்றி வளர்வது ஒரு நிலைத்த வளர்ச்சியை
நிச்சயம் காணும். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையும் தற்சமயம் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நீ ஒரு பொழுதும் பயப்படாத என் குழந்தையே. உன் வாழ்க்கையின் மீதான பயத்தை விட்டுவிடு. நீ ஒரு நிலையான வெற்றியை பெறுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றாய். அதற்கான முயற்சியில்தான் நீ ஈடுபட்டு வருகின்றாய். அந்த முயற்சி வெற்றி பெறதான் நானும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது எல்லாம் உனக்கு நம்பிக்கை குறைகின்றதோ அந்த சமயத்தில் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ என்னை முழுமனதோடு வணங்க ஆரம்பிக்க வேண்டும். ஆங்காங்கே சில நினைவுகளோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் உன்னுடைய மனதை பரிபூரணமாக என்னிடம் சரணடைந்து நீ என்னை வணங்க தொடங்க வேண்டும். அப்படி வணங்கும் பட்சத்தில் நான் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக இறங்கி எல்லாமுமே நானாக மாறிவிடுவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவனம் இந்த கந்தனின் மீது இருந்தால் என்னுடைய கவனம் உன் வாழ்க்கையின் மீது இருக்காதா என்ன? என்னுடைய பக்தர்கள் என்னை நம்பி காத்திருக்கும் பொழுது அவர்களுடைய காத்திருப்பை நான் சற்றும் வீணடிக்க மாட்டேன். காலம் தாழ்த்த மாட்டேன். தாமதம் செய்ய மாட்டேன். உடனுக்குடன் அனைத்து அற்புதங்களையும் செய்து தருவேன். சத்திய வாக்கை தான் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கிலிருந்து ஒரு பொழுதும் மீறாதவன். சத்தியத்தை கடைபிடிக்கும் என் பக்தர்களுக்கு நான் கொடுக்கின்ற இந்த சத்திய வாக்கினை காப்பாற்றுவேன். என் குழந்தையே, இந்த பழனி ஆண்டவனுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஞானத்தால் உன் வாழ்க்கை மிளிரும். சோர்ந்து போய் இருந்த உன் வாழ்க்கை பளபளவென ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உடனுக்குடன் வரும். இது எல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனம் நினைப்பதை அறிந்த நான் நீ என்னிடம் கேட்டபடியே அத்தனையும் உனக்கு கொடுத்து மகிழவும் செய்வேன். உன்னுடைய மகிழ்ச்சியில்தான் என்னுடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது. என்னுடைய பக்தர்களுடைய மகிழ்ச்சியில்தான் இந்த கந்தனினுடைய மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கின்றது. கால் வலிக்க என்னுடைய ஆலயத்திற்கு படியேறி மலையேறி வந்து பார்த்த உன்னுடைய வாழ்க்கையும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த அளவிற்கு இன்பங்களை அனுபவிக்க தயாராகி விடுவாய். நொடிக்கு நொடி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயம் வரும். என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் பல இன்பங்களையும் மாற்றங்களையும் சந்தித்தே தீரும். நீ எதிர்பார்த்த அத்தனை மாற்றங்களும் சற்று நேரத்தில் வரப்போகின்றது. மிகவும் மனமகிழ்ந்து இரு கரம் கூப்பி இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்வாய். என்னுடைய திரு உருவ தரிசனம் கிடைக்கப் பெற்று மகிழ்ச்சியில் மூழ்குவாய். உனக்கு என கிடைக்காதது அனைத்தும் இப்பொழுது கிடைத்தே தீரும். கிடைக்காதோ என்று பயத்தில் இருந்தாய். இப்பொழுது அது கிடைக்கப் பெற்று சந்தோஷப்படுவாய். உன்னுடைய உயிர் மூச்சாக உன் நினைவில் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு நன்மைகளை நடத்தி தருவேன். நல்லது நடக்கும்.